श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यस्य वाग्वृत्तिपर्यन्तं यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनद्धाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्दराय गरुत्मते। நேத்தி கருடதண்டகத்துக்கு அவதாரிக்க கருத்மானுடைய வைபவம், சுவாமி தேசிகன் விஷயத்துல கருத்மான் அனுகிரகம், இந்த கருடதண்டகம் அவதரித்த விதம், இவை எல்லாவற்றையும் பார்த்தோம். இன்றைய தினம் இந்த கருடதண்டகத்தில் இருக்க ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்ன தண்டகம் என்பதனுடைய ஒரு லட்சணம், டெஃபினிஷன், அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்தோத்திரம் இருக்க ஆரம்பத்திலேருந்து அதாவது நவப்பன்னகனத்தாயன்றது ஒரு தனி ஸ்லோகம், அது அனுஷ்டுப் ஸ்லோகம். இதுக்கப்புறமா கருடமகில வேத நேடாதிரூடம் எல்லாம் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றுமே ஜெய கருட சுபர்ண நம இத மஜகத்து மனுரணகத பட்சிவக்திரன்னு இந்த நாலு சரணம்னு சொல்றது. இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு தண்டகம் தான் சொல்றது, ஒன்னாகவே சொல்லணும். இது ஒரே ஸ்லோகம். இதுக்கு சொல்லச்சு சரணம்னு சொல்லுவா. ஒரு தண்டகம்னு இருந்ததுன்னாக்கா அதுல 4 அடி இருந்துட்டு இருக்கும். அந்த 4 அடியை தான் 1 2 3 4ன்ற ரீதியில இந்த 4 ஸ்லோகமா கணக்கு கிடையாது, ஒரே ஸ்லோகத்துக்கு 4 பாதங்களாக கணக்கு. இதுல வரைச்சே இந்த விருத்தம்னு சொல்றோம். அனுட்டு சந்தசு, மந்தாக்கிராந்தா விருத்தம், வம்சஸ்த விருத்தம், இப்படி எல்லாம் பல விருத்தம், பிருத்வி விருத்தம், இந்த விருத்தம்லாம் சொல்றோம். அனுட்டு சந்தஸ்ன்னு சொல்லச்சே ஒவ்வொரு பாதத்திலையும் 8 எழுத்து இருக்கும். அந்த மாதிரி 32 எழுத்து இருக்கும். அதுக்கப்புறமா அந்த எழுத்து மாத்திரம் கணக்கு கிடையாது, எழுத்து மாத்திரம் போறாது, எழுத்தோட கூட எந்தெந்த கணங்கள் இருக்கணும்ன்றதும் ஒரு நியமம் இருக்கு. அதாவது குரில் நெடில், குரில் நடில், இந்த மாதிரி வரைச்சே குரில்ன்றது ஹஸ்வம், நெடில்ன்றது தீர்க்கம். இந்த 3 எழுத்து சேர்ந்து ஒரு கணமாக சொல்றதுல ஒரு சம்பிரதாயம். இதெல்லாம் இந்த சந்தஸுக்குன்னே ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுல விருத்தரத்னாகரம், ஸ்ருதபோதம், இப்படின்னு எல்லாம் பல கிரந்தங்கள் இந்த சந்தஸ பத்தியே சொல்றது இருக்கு. இதுல இப்போ அனுஷ்டுப்பு 8 எழுத்து இருக்கு. இந்திர வஜ்ரா, உபேந்திர வஜ்ரா, இதுல எல்லாம் ஒவ்வொரு பாதத்திலையும் 11 எழுத்து இருக்கும். அப்புறமா வம்சஸ்தத்துல வரைச்சே 12 எழுத்து இருந்துட்டு இருக்கும். வசந்த திலகா விருத்தத்துல பார்த்தோம்னாக்கா 14 எழுத்து இருக்கும். மந்தாக்கிராந்தா இதுல பார்த்தோம்னாக்கா 17 எழுத்து இருக்கும். பிருத்வி விருத்தத்திலையும் 17 எழுத்து இருக்கும். சார்தூல விக்கிரீடித்தம்ன்றது தேவோன சுபமாத்துனா ஆத்மாத்து தசதான்னு சொல்லச்சு, அதுக்கு சார்தூல விக்கிரீடித்தம்னு பேரு. அதுல 19 எழுத்து இருக்கும். ஸ்ரக்தரன்னு பேரு. இந்த இதுல எல்லாம் கருட பஞ்சாசத்து முழுக்க ஸ்ரக்தர, அதுல 21 எழுத்து இருக்கும். இப்படி இந்த எழுத்துக்கு ஒவ்வொரு பாதத்திலையும் எழுத்து கணக்க வச்சு அந்த மீட்டர், அதாவது அந்த சந்தஸ சொல்றோம். மேக்சிமம் ஸ்லோகம்னு சொல்லச்சு 26 எழுத்து வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு பஞ்சதாமிர விருத்தம் சசங்க சக்ரளாஞ்சன சதுர்த புண்ட மண்டித சகண்ட லக்ன சத்துளஸ் எனர்க பத்மமாலிகா, இதெல்லாம் பஞ்சதாமிர விருத்தம்னு பேரு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னாக்க
ஒரு ஸ்லோகம்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு 26 எழுத்து வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல போயிடுத்தோம்னாக்க அதுக்கு தண்டகம்னு பேர் சொல்லி சொல்றது. இப்போ இந்த தண்டகத்துல 4 பாதம் இருக்கணும். ஒவ்வொரு பாதத்திலையும் 27ல இருந்து, அதாவது 27, 30, 33, 36 இந்த மாதிரி இந்த கணங்கள் அதிகமாகியே வரக்கூடியதாக இருக்கு. அதாவது 27 அப்படின்னாக்கா 9, ஒவ்வொரு கணத்துக்கும் 3 எழுத்து. அந்த மாதிரி 9 கணத்தோடையோ இல்ல 10 கணத்தோடையோ 11 கணத்தோடையோ 12 கணத்தோடையோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு இந்த மாதிரி எழுத்து அதிகமா போயிடுச்சுன்னா அதுக்கு தண்டகம் அப்படின்னு பேரு. 3 எழுத்து சேர்ந்தது ஒரு கணம். அது எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்க ஒரு 3மே குறிலா இருக்கலாம், 3மே நெடிலா இருக்கலாம். முதல்ல குறில், அப்புறமா 2 நெடில் இருக்கலாம், 2 குறில் அப்புறமா நெடில் இருக்கலாம், நெடில் குறில் நெடில்னு இருக்கலாம். இப்படி எல்லாம் இந்த காம்பினேஷன் பார்த்துக்கணும். இந்த பர்மிடேஷன் காம்பினேஷன் மாதிரி இதை போட்டுக்கணும். இதுக்கு யகணம், மகணம், ரகணம், நகணம் அப்படின்னு இந்த கணத்துக்கு பேரு. இப்படி இதெல்லாம் சந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இப்ப கருட தண்டகத்துல ஒவ்வொரு சரணத்திலையும் எத்தனை கணங்கள் இருக்கின்றன? 36 கணங்கள் இருக்கின்றன. இப்ப நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சரணத்திலையும் 36 × 3 108 அக்ஷரம் இருக்குமா. இப்படி இந்த 108 அக்ஷரத்தோட இருக்கிற இந்த கணம், அது சுவாமி தேசிகனே உபசம்ஹாரம் பண்ணச்சே, ஷட்ரிம்ஷத் கண சரணா நரபரிபாட்டி நவீன கும்பகணா விஷ்ணுரத தண்டகோயம் விகடயத்து விபட்ச வாகினி வியூகம்னு அங்க பலஸ்ருதிய சொல்றாரு அங்க கடைசியில. இப்போ இதுல ஒவ்வொன்னுலயும் ஒரு சுவாரஸ்யம் என்ன என்று கேட்டேன். இந்த 108 எழுத்து இருக்கும் இல்லையோ, 108 எழுத்தும் இஷ்டத்துக்கு வராது. அது இதுல முதல் 2 நகனம், அதுக்கப்புறம் எல்லாமே ரகணமாக இருந்துருக்கு. நகனம்ன்றது என்னன்னா, இந்த 3 எழுத்துமே குறில் ஹ்ரஸ்வமாக இருக்கும். ரகணம்ன்றது எப்படி இருக்கும்னாக்க, முதல் எழுத்து தீர்க்கமா இருக்கும், 2வது எழுத்து குறிலா இருக்கும், 3வது எழுத்து நெடிலாக இருக்கும். இதுல கூட குறில் நெடில்னு சொல்லி சொன்னாங்க கூட, ஹ்ரஸ்வம் தீர்க்கம்னு சொல்றதை காட்டில இதுல இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த சயுக்தாட்சரமாக இருந்துன்னாக்க அத நெடிலா தான் ட்ரீட் பண்ணணும், அதை குறிலா ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன். இங்க கருடமகில வேத நீடாதிரூடம் அப்படின்னு இந்த சரணம் இருக்கு. இந்த சரணத்தினுடைய தொடக்கம் முதல் 3 எழுத்து க ரு ட, 3மே குறில், 3மே ஹ்ரஸ்வமாக இருந்துருக்கு. இப்ப இந்த 3மே ஹ்ரஸ்வமாக இருந்ததுன்னாக்க இது நகனம். அடுத்த 3 எழுத்து பாருங்க, ம கி ல, இது 3 எழுத்துமே இதுவும் குரில் தான். இப்போ இந்த தண்டகத்துல முதல் கணம்னா ஒவ்வொன்றும் 36 கணத்தோட இருக்கும் இல்லையோ. முதல்ல இருக்கிறது நகனம், மறுபடியும் 2வதா இருக்கிறதும் நகனம், அதுக்கப்புறம் வருது எல்லாமே ரகணமா. அதுக்கு அடுத்தது வருது என்னன்னு பாருங்க, கருட மகில போயிட்டு வேதனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வேன்றது தீர்க்கம், தான்றது ஹ்ரஸ்வமா இருக்கு, நீன்றது மறுபடியும் தீர்க்கம். இப்ப இந்த இடத்துல நெடில் குறில் நெடில்னு இந்த கணம் இருக்கு. இதுக்கு ரகணம்னு பேரு, சரிதானே? அதே மாதிரி நீடாதிரூடம்
அதுக்கப்புறம் டா தி ரு 3 இருக்கு. இந்த டான்றதும் தீர்க்கம், தீன்றது ஹ்ரஸ்வம், ரூன்றது மறுபடியும் தீர்க்கம். இதுவும் ரகணம். ஜய கருட சுபர்ண தர்வீகராஹாரன் ஜய க இது 3 சேர்ந்ததுன்னா இது 3மே குரில் ஆரம்பத்துல வரைச்சே. ரூட சு இது 3 குரில் ஆகையால 2 நகனம். அதுக்கப்புறமா என்னாச்சு, பர்ண தர்வீகரஹர பர் அப்படின்னு சொல்லச்சே பாவும் சயுக்தாட்சரமும் சேர்ந்ததுன்னாக்கா அது தீர்க்கமாக ட்ரீட் பண்ணணும். அப்ப என்னாச்சு, அது பர்ன்னு சொல்லி அது தீர்க்கம் நெடிலாயிடுத்து. நான்றது குறிலாயிடுத்து. மறுபடியும் தாவும் இரும் சேர்ந்திருக்கு, தர்ன்றது இன்னொரு எழுத்தோட சேர்ந்திருக்கு, அது நெடிலாயிடுத்து. இந்த மாதிரி இப்படி இந்த ஸ்லோகம் இது மொத்தம் அதுக்கப்புறம் வருது எல்லாமே நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே ரகணமாக தான் இருந்துட்டு இருக்கும். இந்த 36 கணத்தை கொண்ட ஒவ்வொரு சரணத்திலையும் முதல் 2 கணம் நகணமாக இருந்துட்டு மீதி எல்லாம் ரகணமாக இருந்து அப்படி வருது இருந்துட்டு இருக்க. இந்த மாதிரி 4 சரணத்தோட அமைக்கப்பட்ட ஒரு காவிய விசேஷம், ஒரு ஸ்லோக விசேஷம் இருக்கு. அதுக்கு தண்டகம் என்பதாக பேரு. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இதெல்லாம் ஃபார்முலா போட்டு உட்காந்து எழுதுறேன்னு ஆரம்பிச்சாலாம் எழுத முடியாது. இது சுதசித்தமான ஒரு கவியா இருந்தாதான் அது வருமே தவிர நமக்கே நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம வராது. அதெல்லாம் அதுக்கு ஒரு தனியா ஒரு ஜாயமான கட்டாட்சம் இருக்கணும். இந்த கவியா போறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. சுவாமிதான் கவிதார்க்கிக சிம்மம் ஆச்சா, கவி சிம்மம் தார்க்கிக சிம்மம். ஆகையால சுவாமிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் திருவாக்கிலேருந்து வந்ததுன்னா அது அப்படி விழறது. அது தானா தண்டகமாக அமைஞ்சுடுறதே தவிர அது இது கிடையாது. ஆகையால இந்த தண்டகத்தினுடைய ஸ்வரூபத்தை நாம பார்த்தோம். இனிமேல் இந்த கருட தண்டகத்தினுடைய இதை பார்க்கலாம். நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. இது அனுஷ்டுப் சந்தஸ்ல இந்த தண்டகத்துக்கு முன்ன ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு முன்ன இதை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்க செய்ய ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நமசப்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். நமசப்தம்ன்றது இது அதுல நிறைய அர்த்தம் இருந்துருக்கு. நமஹா நமயிதி மமயிதி துவே அக்ஷரம். மமன்ற ஒரு 2 அக்ஷரம் இருந்துருக்க. அது நமக்கு நாசத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதை விட்டுடுங்கோ. நமமான்னு சொல்லி பழகணும்ன்றது சாஸ்திரத்துல சொல்ற ஒரு விஷயம். நமஹா அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, இதுக்கு விவரணம் நமம அப்படின்றதுதான் நமஹான்றது ஆயிடுச்சு. நான் எனக்கு ஒருத்தேன் அல்லேன் நமமா அப்படின்று. நானும் எனக்கு ஒருத்தேன் அல்லேன், நான் சுதந்திரன் அல்லன். நமம சுவாதந்திரியம், எனக்கு சுவாதந்திரியம் கிடையாது. இப்படி எல்லாம் சொல்றது இருந்துருக்க. இதுதான் நம சப்தத்தினுடைய அர்த்தம். இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. நமஹான்றது சரணாகதிய சொல்ற வார்த்தை. இது அஷ்டாட்சரத்துல வரைச்சே முதல் பதம் பிரணவம். பிரணவம் ஸ்வரூபத்தை சொல்றது. ஆய ஏவ மகான்னு சொல்றதுனால எம்பெருமானுக்கே நான் தாசபூதன், எம்பெருமானுக்கு தவிர வேறொருவனுக்கு நான் தாசபூதன் அல்லன், ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன். இது அங்க சாஸ்திரத்துல சொல்ற விஷயம், ரகசியத்துறை சாஸ்திரத்துல சொல்ற விஷயம். அந்த மாதிரி இங்க நமமான்றது ஹிதத்தை சொல்றது. ஹிதம்ன்றது உபாயம், சரணாகதி ரூபமான உபாயத்தை சொல்றது. இந்த நமசப்தத்துக்கு அவ்வளவு அர்த்தங்கள் உள்ளன. இந்த நமசப்தத்தினால இன்னொரு விஷயமும் சொல்றது, அனிஷ்ட நிவர்த்திய சொல்றது. இந்த நமகான்றது இந்த சாஸ்திரியமான இந்த நமசப்தத்துக்கு, இது சம்பிரதாய ரீதியான நமசப்தத்துக்கு அர்த்தத்தை சொல்ல. நானு சாஸ்திரியமான
அர்த்தம் நமசப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்வாவதிகோத்கிருஷ்டத்வ பிரகாசக அனுகூல வியாபாரம் நமஸ்காரம்னு சொல்றது. அதாவது தன்னை காட்டிலும் ஒரு விதத்துல உயர்ந்தவன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல் இருக்க, அதுதான் நமஸ்காரம் என்று சொல்றது. ஆச்சாரியால போய் சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், இத நமஸ்காரம்னு சொல்றோம். இங்க ஆரம்பிக்கச்சே இந்த நமசப்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோம் இல்லையோ. இப்ப நமகான்றதுக்கு இது சாம்பிரதாயிகமான அர்த்தத்தை சொன்ன இந்த நமசப்தம் ஹிதமாக இருக்கக்கூடிய உபாயமா இருக்கிற சரணாகதியை சொல்றது. நமம அகம் நமம நானும் எனக்கு உரித்தேன் இல்லேன், நமம சுவாதந்திரம் எனக்கு சுவாதந்திரமும் இல்லை என்பதெல்லாம் சொல்றதுன்னு இது சாம்பிரதாயிகமான அர்த்தம். நமகான்றது சாஸ்திரியமான அர்த்தம் என்ன என்னக்க, நமஸ்காரம்னாக்க என்னத்தை சொல்றோம்? அதிக உத்கிருஷ்டத்துவ பிரகாசக ஞானானுகூல வியாபாரம் என்பதாக சொல்றது. தன்னை காட்டிலும் ஒருத்தர் உயர்ந்தவர் என்பதை இப்ப அந்த ஞானத்தோட நாம இருக்கோம் இல்லையோ, அந்த ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல், அதுதான் நமஸ்காரம் என்பது. இப்ப ஆச்சாரியால நாம சேவிக்கிறோம், அவளிடத்துல நமகான்னு சொல்றோம். தன்னை காட்டிலும் எல்லா விதத்திலையும் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறது இருக்கு பாருங்க, வெளிப்படுத்துற செயல் நமஸ்காரம்னு சொல்றது. அது காய்கமாக இருக்கலாம், வாசிக்கமாக இருக்கலாம், மானசிகமாகவும் இருக்கலாம் அந்த நமஸ்காரம்ன்றது. இப்ப இந்த நமகான்னு சொல்ற சப்தம் இருக்க, இது வாசிக்கமானது. கருத்மான் தன்னை காட்டிலும் எல்லா விதத்திலும் மேம்பட்டவர் என்பது. அந்த கருத்மானிடத்திலேயே சரணாகதி பண்றோம். அதாவது சரணாகதின்ற சொல்ற விஷயத்துல என்னன்னாக்க, அவரே நமக்கு இந்த பிரம்ம வித்யை முதலியவைகளை அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திப்பதற்காக சொல்ற ஏற்பட்ட இந்த கிரந்தம் இது. அந்த கிரந்தம் வரச்சே அந்த பிடாரன் அந்த பாம்பாட்டி ஒரு பாம்பு அனுப்பிச்சுட்டான், 7 கோடையும் தாண்டி அந்த பாம்பு வந்துட்டு. அப்ப அந்த பாம்பு வந்த சமயத்துல சுவாமி தனக்கு அந்த பாம்புனால எந்த ஒரு பாதகமும் வரக்கூடாதுன்னு அந்த கருத்மான் இடத்துல பிரார்த்தனை பண்ற. அப்ப அந்த பிரார்த்தனை பண்ணச்சே கருத்மான் தன்னை காட்டிலும் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர், அவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சப்தம் தான் இந்த நமகான்ற சப்தம். அதே மாதிரி ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசம்னு ஒரு ஆசீர்வாத ரூபமாகவோ நமஸ்கார ரூபமாகவோ வஸ்து நிர்தேச ரூபமாகவோ அந்த முதல் ஸ்லோகம் ஒரு காவியமோ ஸ்தோத்திரமோ ஆரம்பிச்சோம்னாக்கா ஆரம்பிக்கச்சே இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்லிருக்கு. அந்த ரீதியில நமகான்றத சொல்ற. நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே. கருடன் பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவாக விளங்குபவர். ஆகையால கருடன் என்ன பண்றாருன்னா, தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய திருமேனியிலேயே ஆபரணங்களாக அணிந்துள்ளார். அத பன்னக நத்தாயன், பன்னகன்னாக்க பாம்பு, அந்த பாம்பாலே சுற்றப்பட்டவராக இருந்துருக்கார். இதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் பின்னாடி சொல்ல போறேன் நானு. இதுல ஒரு ரூபணம், அந்த ரூபணத்துக்கு அர்த்தம் சொல்லணும். முதல்ல சொல்லச்சே நம பன்னகனத்தாய, பாம்புனாலே சுத்தப்பட்டவராக கருத்மான் இருக்கார். கருத்மான் திருமேனி முழுக்க பாம்பு சுத்தின்னு இருக்குதான். இது எப்படி இருக்குன்றத இவரே கருட பஞ்சாசத்துல சொல்றார். வாமே வைகுண்ட சஞ்ஞா பணிபதி கடகோ வாசுகி பிரம்மசூத்ரா ரக்ஷேன்னஸ்தக்ஷகேன கிரதித கடிதட்டாரு கார்கோடஹாரா பத்மம் கர்ணே பசம்யே பிரதிமமதி மகாபத்மம் அன்யத்ர பிப்ரதே சூடாயாம் சங்கபாலம் குளிகமபி புஜே
தட்சிணே பட்சி மல்லா பட்சீஸ்வரனாக இருக்கிற கருத்மான் நகா பாத்து நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்ற. வாமே இடது கையில வைகுண்ட சையா எம்பெருமானுக்கு படுக்கையாக இருந்திருக்கிற பணிபதி ஆதிசேஷன். அதாச்சுன்னாக்க அதாவது இடது கையில வளையலாக கடக பணிபதி கடகஹான்னு சொல்ற. இது வளையலாட்டம் கையில சுத்தின்னு இருக்கிறான். ஒரு பக்கத்துல வாசுகின்ற ஒரு சர்ப்பராஜா பிரம்மசூத்திரமாக இருந்துருக்கு. இது ஒண்ணு. தட்சகன்ற சர்ப்பம் கிரதித கட்டித்தட்டா அருணால் மாதிரி இடுப்புல கட்டின்னு இருக்கிறான். ஆகையால இது ஒரு கட்டிசூத்திரமாக இருந்துருக்கு. சாரு கார்கோட்டஹாரஹாம். கார்கோட்டம்னு ஒரு பாம்பா, அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா. அந்த சர்ப்பத்தை ஹாரமாக போட்டு இருக்கிறான். பிரதிமவதி அபசவ்யே கர்ணே பத்மம். கருத்மானுக்கு பெருசு பெருசா காது இருக்கும். அந்த காதுல குண்டலம் போட்டுக்கணுமோ இல்லையோ, அதுக்கு பதிலா இடது காதுல பத்மம்ன்ற சர்ப்பத்தை தரிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு காதுல வலது காதுல வரைச்சே மகாபத்மம்ன்ற இன்னொரு சர்ப்பத்தை தரிச்சுட்டு இருக்கேன். சூடாயாம் சங்கபாலம். தலையில சங்கபாலம்னு, இது கருட வாகனத்தை சேவிச்சுமானா தெரியும். இது எல்லாம் அப்படியே இருக்கும், பிரத்யட்சமா நாம சேவிக்கலாம். தலையில ஒரு கருத்மான் இருக்கும், காதுல ஒரு சின்னதா ஒரு பாம்பு சுத்தின்னு இருக்கும். இது ஒரு பிரம்மசூத்திரமாக இருக்கிறது ஒரு ஒரு பாம்பா இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே நாம பார்க்கலாம். மகாபத்மன்ற சர்ப்பம் இன்னொரு காதுல இருந்துட்டு இருக்கான். சூடாயாம் சங்கபாலம். தலைமையில அந்த கிரீட்டத்துல பார்த்தோம்னா சங்கபாலம்னு. தட்சிண பூஜத்துல வலது கையில குளிக்கன்ற ஒரு சர்ப்பம். இப்படி சரீரம் முழுக்க பாம்புனாலேயே சூழப்பட்டவராக இருக்கிறான். பாம்பும் கருடனும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதி. அப்படி இருந்தா கூட அவைகள் எல்லாமே அந்த கருத்மானுக்கு அலங்காரமாக திகழ்கின்றன. பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே. பெருமாளுக்கு ஸ்ரீதர சீகர வைகுண்ட புருஷோத்தமஹான்னு பெருமாளுக்கு திருநாமம். வைகுண்டன்னே ஒரு திருநாமம். இந்த வைகுண்ட சப்தம் ஒரு பிரதேசத்தை, பெருமாளை அனுபவிக்கிற பிரதேசத்தையும் சொல்லும். வைகுண்டம்ன்றது வைகுண்டன்னு பெருமாளுக்கே ஒரு திருநாமம். அங்க போய் நாம அனுபவிக்கிறோமே, இந்த முக்தாத்மாவுக்கும் நித்தியாத்மாக்களுக்கெல்லாம் கூட வைகுண்ட சப்தத்தால விவகாரம் உண்டு. இது வேதார்த்த சங்கிரகத்துல இதை பத்தி சொல்ற. வைகுண்ட வசவர்த்தினே. வைகுண்ட வசவர்த்தி அப்படின்னா எம்பெருமானுக்கு வசப்பட்டவராக இருந்துருக்கு. அவர் தாசனாக இருந்துருக்க. தாசசகா வாகனம் ஆசனம்னு நேற்று நாம சொன்னோம். அந்த எம்பெருமானுக்கு வசப்பட்டவராக தாசனாக இருக்க. தாசன்னாக்க அதாவது கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததேன்னு பாஷ்யக்காரர் சொல்ற. எந்தம்மையும் வெற்றுபாரன்னு ஆழ்வார் பாசனம். தன்னை வித்தாவது தன்னை வித்துண்டு அந்த தாசபாவம்ன்றது அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதிரி எந்த விதத்துல வேணா உபயோகப்படுத்திக்கிறதுக்கு சித்தமாக இருந்திருக்கிறவர் வைகுண்ட வசனாக அந்த எம்பெருமானுக்கு வசப்பட்டவனாக தாசனாகவும் ஆசனமாகவும் வாகனமாகவும் தோழனாகவும் விதானமாகவும் எப்படி வேணா இருக்கு. துவஜத்திலையும் பெருமாள் என்ன திருவள்ளம் படுறாரோ அப்படி இருக்கிறவராக இருந்திருக்கவர் வைகுண்ட வசவர்த்தினே. ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. கருத்மதே கருத்மதே நமஹான்னு அர்த்தம். கருத்மானின் பொருட்டு நமஸ்காரம் என்பது இந்த இடத்துல சொல்ற விஷயம். அந்த கருத்மதே நமஹான், அந்த கருத்மான் எப்படிப்பட்டவராக இருக்கு? இந்த நமசப்தம்ன்றது 4ஆம் வேற்றுமையோட தான் இருக்கும். நம ஸ்வாஹா ஸ்வதான்றதெல்லாம் சொல்லச்சே கருத்மானின் பொருட்டு ஸ்வாஹா சப்தம் விஷ்ணவே ஸ்வாஹான்னு, இந்த ஸ்வாஹா சப்தம் நம சப்தம் ஸ்வதா சப்தம்லாம் 4ஆம் வேற்றுமை உருவோடு இருக்கக்கூடிய பெயர் சொல்லோட சேர்ந்து வரணும். அது ஆகையால கருத்மதே நமஹான்னு சொல்ற.
அப்ப அந்த கருத்மானுக்கு விசேஷனம் பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினே என்பதும் ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய. மந்தர மலைன்றது ஒரு மலை, அது அமிர்தத்துக்கு அமிர்தம் கடைவதற்கு உபயோகமாக இருந்த ஒரு மலை அது. இப்ப இது எந்த அமிர்தத்தை, இப்ப கருத்மானையே ஒரு மந்திர மலையாக உருவகப்படுத்துறார் இங்க. ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராயன். வேதமே ஒரு பெரிய ஒரு சமுத்திரம், அந்த வேதங்களாகிய ஒரு பார்க்கடல், அதுல இருந்து பார்க்கடல்ல கடைஞ்சாதானே அமிர்தம் வரும். அந்த கடைவதற்கு உபகாரமாக இருக்கக்கூடிய மந்திரமலை, அந்த மந்திரமலை தான் கடைவதற்கு காரணமாக இருந்திருக்கு. அந்த மந்திரமலை மாதிரி, அதாவது வேத பிரதிபன்னனாகவும் வேதத்துல சொல்லப்பட்டவனாகவும் வேத சரீரகனாகவும் இப்படி வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு எல்லாம் இத சொல்ற, இந்த கருத்மான சொல்ற. அப்படி இந்த வேதத்தினுடைய பொருள்களை, வேதங்களுடைய அர்த்தம், அமிர்தம் போன்ற பிரம்ம வித்யை உபதேசம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவராக இருக்கேன்னு அர்த்தம். என்ன கருத்மானுடைய அனுகிரகம் இருந்துட்டுனாக்க பிரம்ம வித்யன்றது வரலாம். அத அவரே கடைசியில சொல்ல போறே இந்த கருட தண்டகத்திலேயே, துப்பியம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயான்னு எல்லாம் சொல்லி அந்த அத்தியாத்ம வித்யையே எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாம் பிரார்த்தனை பண்றேன். அப்போ வேதாந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும்னாக்க கருத்மானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க அது கிடைக்கும்ன்றதுக்கு அர்த்தம். இதுக்கு கருத்மான் அப்படின்னு சொல்லச்சே அந்த ரெக்கைய உடையதாக இருந்திருக்கிறது கருத்மான்னு அர்த்தம். பெருமாள் வேதஸ்வரூபமாக அவருடைய கருத்மானுடைய திருமேனியே வேதஸ்வரூபமாக இருந்திருக்கு. ஆகையால வேத பிரதிபாத்தியமான விஷயத்தை பிரம்ம வித்யை நம்ம எல்லாருக்கும் இந்த சமுத்திரத்தை பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை கொடுக்கிற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ற சாமர்த்தியம் உடையவர் கருத்மான் என்பதை இது மூலமாக சொல்ற. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். இந்த உபமால வரைச்சே இது எல்லாமே அப்படியே முழுஷா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயத்துல பூர்ணோபமா லுப்தோபமா அப்படின்னு எல்லாம் காவியத்துல சொல்லச்சே சொல்லுவா. இந்த இடத்துல பாருங்க, கருத்மான ஒரு மந்திர மலையாக ரூபணம் பண்ணிருக்கேன், உருவகப்படுத்திருக்கேன். இப்ப மந்திர மலை திருப்பார்கடல கடையச்சே என்னென்ன காரியம் பண்றதுன்றது பாருங்க. மந்திர மலை தான் பிரதானமாக இருந்துருக்கு. இந்த வாசுகின்ற ஒரு சர்ப்பத்தை இந்த கடையச்சே பால் கடையிறதுன்னு வரச்சே அந்த மத்த சுத்தி கயிறை சுத்துவோம், மத்த கயிறால சுத்தி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுக்கிறதுன்றது வரப்போறது. அதே மாதிரி மந்திரமலை ஒரு மத்தா இருக்கு, அந்த மத்த மொத்தம் கயிறு சுத்தி இருக்கு. அந்த கயிறு ஸ்தானத்துல அந்த இடத்துல வாசுக்கு எப்படி சுத்திட்டு இருக்கோ, கருத்மானுடைய திருமேனியே ஒரு மந்திரமலையாக இருந்துட்டு அந்த மந்திரமலைக்கு அந்த இடத்துல திருப்பார்கடல் கடையத்தே அந்த மந்திரமலைய வாசுக்கு சுத்தின மாதிரி ஒரு பாம்பு இல்ல பல பாம்புகள் கருத்மான சுத்திண்டு இருக்கு, கருத்மான ஆசிரியிச்சு இருந்துருக்கு. இந்த வாசுகின்ற பாம்பு கருத்மான அந்த மந்திரமலையை ஆசிரியிச்சிருக்கு திருப்பார்கடல் கடையச்சே. ஆகையால பன்னக நத்தாய, அந்த நத்தாயன்ற ஒரு சப்தத்தினால சுற்றப்பட்டவர், சர்ப்பங்களாலே சுற்றப்பட்டவர் அர்த்தம். இது இந்த திருப்பார்கடல்ல பால் கடையச்சேதான் அந்த சுத்துறதுன்றது வரும், மத்த சுத்துறதுன்றது வரும். மத்த ஸ்தானத்துல மந்திரமலை ஸ்தானத்துல கருத்மான் இருந்துருக்கு. இது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், வைகுண்ட வசவர்த்தினேன்னு சொல்ற. அந்த மந்திரமலையும் சமுதிரத்துள்ள அந்த மலையை தூக்கி போட்ட தொகுன்னு கீழே விழுந்துரும். அது கீழே விழாத பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்துட்டு அந்த மந்திரமலையை தாங்கிக்கிறேன். அந்த தாங்கிண்டு இந்த கீழே தாங்கிட்டு இருக்கிறதோட மாத்திரமில்ல மேலையும் அமுக்கிக்கிறேன். இது ரெண்டு காரியத்தையும் பெருமாள் பண்றேன். இப்ப அந்த மந்திரமலைன்றது
வைகுண்டன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வசத்துல இருக்கு அமிர்த மதனம் பண்ணச்சே. இந்த மந்திரமலையாக இருக்க கருத்மானும் வைகுண்ட வசமாக இருக்கு. வைகுண்டனாக இருக்கிற எம்பெருமானுடைய வசமாக இருக்கு. அவருக்கு தாசனாகவும் தோழனாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் இருந்துட்டு அவருக்கு பெருமாள் வசமாக அவர் என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் நியமிக்கிறாரோ அவருடைய கட்டளைக்கு உட்பட்டவராக இருந்திருக்கார். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இரண்டாவது, இப்போ மூணாவது, ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதேன்னு சொல்ற. இங்க இருக்கிற சமுத்திரம் எதுன்னாக்கா வேதமே சமுத்திரம். வேதம் ஆழம் காண முடியாததான ஒண்ணு. அனந்தாவை வேதா ஆஹா, வேதங்கள்லாம் என்ன இவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்ன. இங்க பரத்வாஜருடைய உபாக்கியானத்துல வரைச்சு பரத்வாஜேத்யா மந்திரிய வேதாவா ஏதே அனந்தாவை வேதா ஆஹா ஏதத்வா ஏதை திரிபிராயுர்பிரன்வகோசதாஹா. 300 ஆயுசு புருஷாயுசு நீர் அத்தியனம் பண்ணி நீர் கத்துண்டது ஒவ்வொரு மலையிலையும் இந்த 3 மலையை காண்பிச்சு இதுதான் வேதங்கள், இதுல இருந்து நீ கத்துண்டது கைப்பிடி அளவுதான்னு சொன்னார். மீதி எல்லாம் இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்படி அனந்தமாக இருக்கிறது வேதம். அதனுடைய சாரம் தெரிஞ்சுக்கணும். அந்த வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான் தான். இப்ப பார்க்கடல் அனந்தமாக இருக்கு, அதனுடைய சாரமா இருக்கிறது அமிர்தம். அந்த அமிர்தத்தை நாம பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது மத்தாக இருந்து கடைஞ்சி கொடுக்கிறது இந்த மத்து தான். அத ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராயன்னு அந்த கருத்மான சொல்ற. ஆகையால இந்த அந்த காலத்துல மலைகளுக்கு கூட ரெக்கை இருந்துதான். ஒரு கால விசேஷத்துலதான் இந்திரன் தான் தன்னுடைய வஜ்ராயுதத்தால மலைகளுடைய ரெக்கையெல்லாம் வெட்டிட்டான். அந்த மாதிரி இங்க ரெக்கையோட கருத்மான் மந்திரமலையாக இருக்கிறதுக்கு ரூபணம் பண்ணத்துல ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. அகையால கருடன் மந்திரமலையை ஒத்தவராக எல்லா விதத்திலையும் இருக்கே என்று இந்த முதல் ஸ்லோகத்துல கருடனுடைய பெருமையை சொல்லி பிரம்ம வித்யா பிரதானத்துக்கு காரணமாக இருக்கிறவர் அவர்தான். நமக்கு பிரம்ம வித்தியை அடைவதற்கு உபதேசம் பண்ணுவதற்கு ஏற்றவராக திகழ்கிற, தன்னை பொறுத்த வரைக்கும் ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினவர் கருத்மான். அவர் மூலமாக தான் எப்படியும் வாதிகம் ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டாலும் கூட இதுல ஒரு வைசத்தியம் ஏற்படுறதுக்கு, வேதாந்த சாஸ்திரத்துல வைசத்தியம் ஏற்படுறதுக்கும் ஹைகிரீவ கட்டாட்சத்துக்கும் காரணமாக இருந்திருக்கவர் வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிற ஹைகிரீவன் தான் வேத பிரதிபாத்தியன்றதுக்கு எத்தனையோ வேத அதாவது ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா விஸ்தாரம் ஆயிடும். ஆகையால அப்படிப்பட்ட நான்மறைகள் தேடியோடும் செல்வனை காண்பித்து கொடுப்பவராக இருந்திருக்கிறவர் கருத்மான். அந்த கருத்மானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க நமக்கு வேதாந்த சாஸ்திரம் கைகூடும் என்பதை தெரியப்படுத்துறார். இது நிதர்சனம். சுவாமி அவரே அதுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்க. ஆகையால கருத்மானுடைய அனுகிரகம் இருந்துன்னாக்க நமக்கு எந்த தீங்கும் வராது. தீங்கு வராததோட மாத்திரமில்ல, அந்த கருத்மானுடைய அனுகிரகத்தினால பிரம்ம வித்யை உட்பட சகல வித்யைகளும் நமக்கு ஏற்படும் என்பதை முதல்ல தெரிஞ்சுண்டு அது மூலமாக அதுக்கப்புறமா இந்த தண்டகம் மூலமாக சுவாமி தேசிகன் கருத்மானம் மங்களாசாசனம் பண்ற. இப்படி முதல் ஸ்லோகத்தினால கருத்மானே மந்தரமலை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட அந்த கருத்மானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.